மத்திய அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு இல்லாததால் விவசாயிகளின் வாழ்க்கை போராட்டக்களமாக மாறியிருக்கிறது. விவசாயிகள் விளைவிக்கும் பருத்திக்கு மத்திய அரசு நிர்ணயித்த விலை எவ்வளவு தெரியுமா? 100 கிலோ எடை கொண்ட ஒரு குவிண்டால் 7710 ரூபாய், அதாவது கிலோ 77 ரூபாய் 10 காசுகள். இந்த விலைக்கு தான் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது மத்திய அரசு. ஆனால் அதற்கு சட்ட பாதுகாப்பை கொடுக்க மத்திய அரசு தயங்குகிறது. இந்த நிலை தொடர்வதால் இடைத்தரகர்கள் ஒன்று சேர்ந்து விவசாயிகளின் உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை கிலோ 77 ரூபாய் என்றாலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வரும் பருத்தியை கிலோ 55 ரூபாயில் இருந்து 60 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்வதால் ஆங்காங்கே போராட்டத்தில் குதிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு இடைத்தரகர்கள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குமுறலை வெளிப்படுத்தினர். கிராமத்துல இருக்கிற கடையில 62 ரூபா எடுக்கிறாங்க. இங்க நான் எடுத்துட்டு வந்த பஞ்சியை 55 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா எங்களுக்கு செலவாகுது. நடைமுறை செலவு எங்களுக்கு வண்டி சத்தம் அது இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இது அரசாங்கத்தில் ஏதாவது பரிசீலனை பண்ணி பஞ்சிக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சாதான் அடுத்த வருடம் பஞ்சு போட முடியும். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை காற்றில் பறக்கவிட்டு நாங்கள் வெச்சதே விலை என்று கூடி பேசிக்கொண்டு அடிமாட்டு விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்வதாக குற்றம் சாட்டுகிறார்கள் விவசாயிகள். வெளியில் 60 ரூபா வைக்கிறப்ப 55 ரூபா 52 ரூபா போட்டுருக்காங்க. நாங்கள் என்ன செய்யற விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? கடன் அடைக்கிறதா? நாங்கள் என்ன எப்படி உனக்கு காலம் தள்ளுறது? இதுக்கு ஒரு அரசு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும். ஆள் கூலி 30 கிலோ ஒரு மூட்டை உரம். இப்போ மோடி அரசு வந்த பின்பு 45 கிலோ, அதை விட விலை கூடுதலாக கொடுக்குறோம். ரெண்டு விலை கூட கொடுக்குறோம். 750 ரூபாய்க்கு 50 கிலோ வாங்குவோம். நீங்கள் 45 கிலோ உரத்தை 1250 ரூபா 1300 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோம். அப்போ விலை பொருள் அதிகமாக, நாங்கள் இடுபொருள் வாங்குறது விலை அதிகமாக இருக்குது. ஒரு கிலோ பருத்தி விதை எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 2800 3000 செலவாகும். இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மொத்தத்தில் அவங்க உழைப்பு கூட மிஞ்சல. இன்னைக்கு பஞ்சு எடுக்குடி 15 ரூபா கொடுக்குறோம் கிலோவுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு டீ போட்டலாம் எல்லாம் எங்களுக்கு 25 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. டாடா ஐஸ் ஏற்றிட்டு வர்றதுக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இருக்குது. இங்கே 20 ரூபா கொடுக்குறோம், ஆட்டுக்கு 60 ரூபா கொடுக்குறோம். எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, எங்களுக்கு என்ன இதில் மிச்சம் இருக்கும்? இப்படியே போணுச்சுன்னா நாங்கள் பஞ்சுக்கு போடுறதே நிப்பாட்டிடுவோம். விவசாயி என்றைக்குமே கடனாளியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வியாபாரி என்ன செய்கிறாங்கன்னா ரகம் பார்த்து அவங்க ரேட்டு போடல. ஏதோ மக்களுக்காக பார்த்துட்டு பிரித்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ரேட்டு போட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ரேட்டு தோணுதோ அந்த ரேட்டை போட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன 7 தாட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 7 தாட்டில் ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. ஆனால் ஒரே வயலில் விளைஞ்ச பஞ்சு தான் அது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு இடைத்தரகர்களுக்கு துணை போவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பருத்திக்கு உரிய விலை நிர்ணயிக்கவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் கிலோ 68 ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட பருத்தி தற்போது 53 ரூபாய்க்கு எடுப்பது ஏன் என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். வேளாண்மையில் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ஆட்கள் கூலி உயர்வு, உரம் விலை உயர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் திடீரென பெய்யும் மழையில் பாழாய் போகிறது பருத்தி. விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதற்கேற்றாற் போல அரசாங்கமும் அதிக வரிகளை விதிக்கின்றன. அதற்கேற்ப பருத்திக்கான கொள்முதல் விலை உயராமல் எப்படி குறைகிறது என்று கேள்வி
கேள்வி எழுப்புகிறார்கள் விவசாயிகள். சிசிஐயோட விலையை வந்து 77 ரூபாய் ஆன்லைனில் போட்டுருக்குது. அந்த சிசிஐ வராமல் லோக்கலில் உள்ள ஏஜெண்ட்டை வச்சுக்கிட்டு, இவங்க கும்பகோணத்தை சுற்றி உள்ள ஏஜெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து விலை ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்றைக்கி 2700 டோக்கன் ஓடி இருக்கு, எங்களுக்கு வியாபாரிகள் வந்து இருக்கும்போதே விலையெல்லாம் ஒட்டுங்க அப்படின்னு விவசாயிகள் சொன்னோம். அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டை இழுத்து சாத்தினோன்னே வியாபாரிகள்லாம் செவ்வரேறி குதிச்சு அந்த பக்கமாக வெளியில் போயிட்டாங்க. யாருமே காரை உள்ளே நிப்பாட்டல, எல்லாருமே வெளியில் நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு சரியான விலை கிடைக்காதனால நாங்கள் வந்து ரோட்டில் வந்து உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிவிக்கும் மத்திய அரசு அவை விவசாயிகளுக்கு சேதாரம் இல்லாமல் சென்றடைய சட்ட பாதுகாப்பு வழங்காதது என்பதுதான் இங்கு பருத்திக்கு உரிய விலை கேட்டு போராடும் ஒவ்வொரு விவசாயிகளின் கேள்வி. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.